கோய் வாங்கி அடிச்சு போடுவாங்க. போறாத நேரம் மாறியாத வந்தாங்க எல்லாம் கோய் செத்து போச்சு. எங்க அம்மா என்ன சொல்லிச்சு பையா பையா நம்ம குஞ்சு இல்லாத இருக்கும். எந்த குஞ்சு? கோழி குஞ்சு. சொல்லுகின்ற வார்த்தை ஒவ்வொன்றும் தெளிவாக இருக்க வேண்டும். அம்மா சொன்னதான் நான் சொல்றேன். பையா செய்யார் சந்தைக்கு போய் கோய் குஞ்சு பிடிச்சாலான்னு சொல்லிச்சு. கோய் பாக்குறேன் எங்குமே கோய் கிடையாது. கிடைக்கல இல்ல. திரும்பி வரும் பார்த்தா அது நிறைய வச்சுக்கிறான் குஞ்சுங்களா பாத்து. என்ன குஞ்சுங்களா? என்ன குஞ்சுங்களா? கோழி குஞ்சுங்களா? கோழி குஞ்சுகள். அது ஒரு 4 வாங்கல எவ்வளவு விலைன்னு கேட்டா 350 ரூபாய் சொன்னா. 350. ஒரு ஜோடி 350னா 2 ஜோடி வாங்கிட்டோம். 2 ஜோடி வாங்கிட்டு விட்டு மாதிரி. எங்க அப்பாவுக்கு ஒரு பக்கம் ஒரு குஞ்சு ஓட்டு, இந்த பக்கம் ஒரு குஞ்சு ஓட்டு, இந்த பக்கம் ஒரு குஞ்சு ஓடுது. ஏன்னா புதிய இடம் இல்ல. புதிய இடம் மச்சான். அது வந்து 3க்கு ஒரு குஞ்சா ஓடுது. எங்க அம்மா என்ன சொன்னாங்க ஐயா போய் எப்படியா விட்ட குஞ்சுங்க நிக்காது. ஆளுக்கு ஒரு குஞ்சு எடுத்துக்கணும். எந்த குஞ்சு எடுத்துக்கணும்? என்னங்க கோழி குஞ்சு. ஒரு குஞ்சு எடுத்து எங்க அப்பா நான் கொடுத்துட்டாங்க. எங்க அப்பா கொளுத்து வேலை செய்ய போறவரு எனக்கு ஒரு குஞ்சு கொடுத்தாங்க. என் குஞ்சு எடுத்து வந்து பையில வச்சு. எந்த குஞ்சு? கோழி குஞ்சு. அதுதான் உன்னுடைய கோழி குஞ்சு. ஒரு தப்பு, ஒரு வார்த்தை தப்பா நினைச்சா தப்புதான். அதே நல்லதா நினைச்சா அது நல்லது தப்பு. கமநாட்டி எந்த ஒரு மொழியில கூட எந்த ஒரு வார்த்தையும் எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா இந்த தமிழ் உச்சரிப்பு மட்டும் ஒரு எழுத்து மாறினா அதனுடைய அர்த்தம் விளக்கம் அனைத்துமே மாறிடும். ஆமா. எங்க அண்ணன் ஒரு குஞ்சு எடுத்து வேலைக்கு போட்டான். கோழி குஞ்சு எடுத்து வேலைக்கு போயிட்டான். எங்க அப்பா குஞ்சு வீட்டுல நிக்குது. உங்க அப்பாவுடைய கோழி குஞ்சு வீட்டுல நிக்குது. நாங்க ஆளுக்கு ஒரு குஞ்சு எடுத்து நாங்க கலந்து பாரு. எங்க அப்பா குஞ்சு வீட்டுல நின்றா. எங்க அம்மா போய் எங்க போய் வந்து திறந்து விட்டுருக்காங்க. தீனிக்கு அது மாதிரி ஓடி இப்படி அப்படி ஓடிச்சு. எங்க பொறிக்கிறேன் தண்ணிக்கு போய் தொட்டி வச்சு பாத்துக்குது. இந்த கோழி குஞ்சு எத்த அப்படியே போய் தொட்டில மெலாந்து போச்சு. நாங்க ஊரு புறா தேடுறோம். எங்க அப்பா குஞ்சு பாத்தியா? கோழி குஞ்சு எங்க அப்பாவுடைய கோழி குஞ்சு பாத்தியா? இந்த பக்கம் வந்துச்சா எங்க அம்மா பாய்க்கிறாங்க. ஓ முனிமாக்கா எங்க வீட்டுக்கார குஞ்சு பாத்தியா? மடையா எங்க வீட்டுக்காரோட கோழி குஞ்சு பாத்தியா? எங்க வீட்டுக்கார குஞ்சு பாத்தியா? எங்க வீட்டுக்கார குஞ்சு ஒழுங்கா சொல்றேன். கோழி குஞ்சியா அப்படின்னு சொன்னாங்க. இங்கெல்லாம் வரல. எங்கன்னா போய் தேடி பாருனாங்க. அவங்க எங்க அம்மா போட்டாங்க. அது போனா போறேன். நான் என்ன பண்ண தொட்டிக்க போய் எட்டி பார்த்தா எங்க அப்பா குஞ்சு தண்ணியில மேலாந்து. அப்பாவுடைய கோழி குஞ்சு தண்ணியில மேலாந்து கிடக்குது. செத்து போய் நாரி. எங்க அம்மா அப்படியே 2 காலி முட்டி தூக்கினேன். அப்பதான் பாடு ஐயோ எம்மா அப்பா குஞ்சு அப்பா குஞ்சு நீ வந்து விட்டாய். உன்னுடைய நேர் போன உன் தம்பி காற்று வாங்க போனே.
என்ன டபுள் சாட்டியா நம்ம சாமான்டா எந்த சாமான் எந்த சாமான் எந்த சாமான் எந்த சாமான் கால் மேல வச்சு வாங்குறாண்டி அம்மா கால் மேல வைப்பா கால் மேல வைப்பா கம்முனாட்டி வக்காரா ஜிலேபி வாயா வாடா வக்காரா போற எந்த ஏய் ஆடி தவுரி எந்த மாடி எங்க ஐயா சாமானு என்ன சாமா எதுமா ஐயா அரசாங்கத்துக்கு டெய்லி வந்துடுறேன் வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை நடக்குது என்னடா சண்டை என் பொண்டாட்டிக்கு ஊரா நாடுகாடுற ஆடுற ஊர் பச்சை கோயில் சாப்பிடுற ஊர் பச்சை மீன் சாப்பிடுற ஊர் பச்சை முட்டை சாப்பிடுற இங்க நாங்க ஒரு சூற வேஷம் ஆடுறோம் அங்க ஒரு சூற வேஷம் ஆடுது வாத்தல உன்னதான் ஏது பார்த்துருந்தான் ஒரு 150 ரூபாய் கோட்டு பண்ணது உன்ன வேலை நீ பண்ணல யாரு சொல்லு உனக்கு சண்டை சொல்லு ஆத்திரம் பாரு எதுக்காக நன்றி தலைவா சூப்பர் சூப்பர் இது எதாடு இதுதான் மதனாபுரி காடு இதுதான் மதனாபுரி காடு என்று உரைப்பார்கள் இந்த மதனாபுரி காட்டிலே தீரும் சிறப்புமாக ஜகத்தோடு பரிமாணம் செய்யக்கூடிய மதத்தரக்கன் வருகிறேன் என்றால் சுருள் 30 கோடி அவர்கள் 41 ரிஷிகள் கிண்ணறர் கிமுறர் சிக்தி வித்யாதரர் அனைவரும் என்னை கண்ட மாத்திரத்தில் பயந்து நடுநாடியில் ஓட வேண்டும் அப்பேற்பட்ட வீரமடைத்தவர் இந்த மதத்தரக்கன் இன்றைய தினத்திலே திக்கு விஜயம் புறப்பட வேண்டும் அல்லவா புறப்படு